குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிந்து திரும்பிய நிலையில் குடியரசுத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். டெல்லியில் தொடர்ந்து 3 நாட்கள் தங்கினால் உடலில் ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை. அதிகரித்து வரும் காற்று மாசால் ஆயுள் 10 ஆண்டுகள் குறையும் என மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டதாகவும் கருத்து. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும். அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் நாடு முழுவதும் 15 நாட்களில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. பள்ளிகளில் மாணவர்களிடையே ஏற்படும் மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்பில் மகேஷ் உறுதி. மாணவர்களை செம்மைப்படுத்துதல் தொடர்பாக வரும் 24ஆம் தேதி சட்டசபையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல். பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் பிரிவின் தேசிய தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படுவார் என தகவல். பாஜக யுவமோர்ச்சா பிரிவு தேசிய தலைவராக அண்ணாமலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டது இந்திய கடற்படை பெண் அதிகாரிகள் கடற்பயண குழு. உலகை படகில் வலம் வரும் அதிகாரிகள் இருவரும் தாயகம் திரும்பும் பயணத்தை தொடங்கினர். குழந்தை கடத்தல் வழக்குகளில் தினசரி விசாரணையை மேற்கொண்டு 6 மாதங்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும். அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோயிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த மிரட்டல் குறித்து விசாரணை. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் டென்மார்க் பிரதமர் மெட்டா பிரடரிக்சன். இரு நாட்டின் உறவை வலுப்படுத்த பிரதமர்கள் இருவரும் தொலைபேசியின் மூலம் பேச்சுவார்த்தை. மத்திய மாநில அரசுகளின் உறவை மதிப்பிட ஓய்வு பெற்ற நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு பங்களிக்கும் ₹1 வரியில் 29 பைசா மட்டுமே நிதி பகிர்வாக மத்திய அரசு வழங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படும் நிலையில் அடிப்படை உரிமைகளுக்கே மத்திய அரசிடம் போராடும் நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளி. தமிழில் மட்டுமே இனி அரசாணைகளை வெளியிட வேண்டும். கற்றாணை குறிப்புகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு. நடப்பாண்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இயல்பை விட குறைவாக தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி. இரு அணிகள் மோதும் போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் தொடங்க உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.